نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, இன்றைக்கு மரியம் சூரா ஓதப்பட்டது. தாஹா சூராவும் ஓதப்பட்டது. தாஹா சூராவிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதமான வரலாற்றின் சுருக்கத்தை இங்கே சொல்லுகிறான். அதிலே அவர்கள் கேட்ட ஒரு துவா நாம் பல இடங்களில் பலர் மூலமாக கேள்விப்பட்ட ஒன்று. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி என்ற இந்த துவா பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கிய அற்புதமான ஒரு துவா. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அல்லாஹ் பதில் சொன்னான், காலகத் ஊதீத சுஅலக யா மூசா, மூசாவே உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உங்களுடைய துவா கபூலாகிவிட்டது என்ற நற்செய்தியையும் இதே ஆயத்திலே தான் அதனுடைய தொடரிலே அல்லாஹ் சொல்லுகிறான். இதனுடைய விளக்கத்தை மட்டும் இப்போது நாம் பார்க்கலாம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய மனதுக்கு விளக்கத்தை தருவாயாக, என்னுடைய உள்ளத்தை விரித்து விசாலமாக்கி தருவாயாக, எந்த கருத்தை சொன்னாலும் அதை உள்வாங்கி கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற ஆற்றலை எனக்கு தருவாயாக, கல்விலே நெருக்கடியை கொடுக்க வேண்டாம், ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது எனக்கு விளங்கவில்லையே என்கிற ஒரு இருட்டை தந்துவிட வேண்டாம், தெளிவை விவரத்தை என்னுடைய உள்ளத்திற்கு நீ தருவாயாக என்று ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் இங்கே சத்ரி என்பதற்கு நெஞ்சு என்று ஒரு பொருள். மனிதனுடைய அவனுடைய சேமித்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உள்ளத்திலே தான் இருக்கிறது என்பதற்கு இது ஆதாரம். உள்ளம் ஒரு விஷயத்தை விளங்கும், அதற்கு மூளை துணையாக இருக்கும். மூளைதான் விளங்குகிறது என்று ஒரு கூட்டம் சொன்னாலும் இல்லை, அதற்கு உள்ளம் இருக்கிறதே அதுதான் விளங்கும், அது விளங்கி அது மூளைக்கு சப்ளை செய்யும், அது ஒரு கருவியாக பயன்படுகிறது என்ற விவரத்தை இங்கே எழுதுகிறார்கள். வ யஸ்ஸிர் லி அம்ரி, யா அல்லாஹ் எனக்கு நுபுவத்தை தந்திருக்கிறாய், நான் அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல, எனக்கு இந்த காரியத்தை லேசாக்கி இலகுவாக்கி தருவாயாக. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ரொம்ப திமிர் பிடிச்சவனும் நிமிர்தண்டமானவனும், யாருக்கும் அடங்காத ஒரு கூட்டம். கடினமான நோய், அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள நிவாரணம் ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, எல்லாம் கொடுத்தான். கடினமான சட்டங்களை எல்லாம் இறக்கி வைத்தான். அந்த மக்களிடத்தில் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், எனக்கு என்னுடைய காரியத்தை லேசாக்கி தருவாயாக. வயஸ்ஸிர் லி அம்ரி என்று சொன்னால் நுபுவத்தினுடைய இல்மை நான் பெற்றிருக்கிறேன், நீ எனக்கு தந்திருக்கிறாய், நான் அந்த மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் இடர்கள் இவைகளை எல்லாம் நீக்கி என்னுடைய காரியத்தை லேசாக்கி தருவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இது மாதிரியான சிரமங்கள் ஏற்படுகிற போது அதை இலகுவாக்கி தருவதற்கு ஒரு துவாவை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். உல்துஃப் பினா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ கிருபை செய்வாயாக, ஃபி தைஸீரி குல்லி அசீரி, கஷ்டங்களை இலகுவாக்கி தருவும் விஷயத்திலே, ஃபைன்ன குல்ல தைஸீர் அசீரின் அலைக யசீர், கஷ்டங்களை இலகுவாக்குவதென்பது உனக்கு லேசான ஒரு காரியம்,
எனவே இலகுவாக்கி தருவாயாக என்று துவா செய்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு துவா ஹதீஸுகளிலே பதிவாகி இருக்கிறது. எனவே நம்முடைய கஷ்டமான நேரங்களிலே இந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது காரியங்கள் லேசாகும் என்பதை பின்வரக்கூடிய ஆயத்து காட்டுகிறது. இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவா என்று. வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என்னுடைய நாவிலிருந்து ஒரு முடிச்சை யா அல்லாஹ் நீ அவிழ்த்து விடுவாயாக. நாவில் என்ன முடிச்சு என்று சொன்னால் ஒரு கொன்னல் இருந்தது அவர்களுக்கு. அந்த கொன்னல் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் ஒரு சம்பவத்தினுடைய ஒரு சுருக்கம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதிலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஃபிரௌனுடைய வீட்டிலே தான் வளர்ந்தார்கள். ஆசியா அம்மா அவர்கள் அந்த குழந்தையை பார்த்தபோது பிரமித்து போய் ஆச்சரியப்பட்டு இவ்வளவு பேர் அழகா, உடனே ஃபிரௌனிடத்திலே சொல்லி அழகான ஆண் குழந்தை நாம் எடுத்து வளர்க்கலாமா என்று கேட்டார். ஃபல்தகத்தஹு ஆலு ஃபிரௌன லியகூன லஹும் அதுவன் வஹஸனா, ஃபிரௌன் அவனுடைய குடும்பத்தார்கள் அதாவது ஆசியா அம்மாவும் சேர்ந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. கடைசியில் இவர் தான் நமக்கு சிம்ம சொப்பனமாக எதிரியாக வருவார்னு தெரியாது. அந்த அழகாக இருந்த உடனே சரின்னு எடுத்துட்டாங்க. அதனுடைய சம்பவம் பெருசு. அது அவங்க அம்மாட்ட அல்லாஹ் வழி அறிவித்தான், ஒன்றும் தைரியமாக நீ போடு, கடலில் நைல் நதியில் போட்டு அதை ஒரு பெட்டியில் அடைச்சி, காற்று போகாத ஒரு பெட்டியில், தண்ணீரும் உள்ளே போகாத ஒரு பெட்டியில் அடைச்சி நைல் நதியில் விட்டுரு, அது பாட்டுக்கு வரும், ஓரமாக ஒதுங்கிடும், கரை ஒதுங்கிடும், கரை ஒதுங்கிறதுக்கு பின்னால் நாம் அதை பாதுகாத்துக்குவோம் என்று அல்லாஹ் சொன்னான். ஃபல்யுல்கிஹில் யம்மு பிஸ்ஸாஹிலி யஹுதுஹு அதுவ்வுல் லீ வ அதுவ்வுல்லா, ஒரு விரோதி அதை எடுத்து கொள்ளுவான், நீ தூக்கி போட்டுரு. இக்தி ஃபீஹி ஃபித் தாபூத்தி, தாபூத்துன்னு சொன்னால் ஒரு பெட்டி செஞ்சுக்க, அந்த பெட்டிக்குள்ளே தண்ணி உள்ளே போகாத மாதிரி பார்த்துக்க, காற்று உள்ளே போகாத மாதிரி பார்த்துக்க. ஃபக்தி ஃபீஹி ஃபில் யம்மி, அதை நைல் நதியில் தூக்கி போட்டுரு. ஃபல்யுல்கிஹில் யம்மு பிஸ்ஸாஹிலி, அதை ஓரமாக கொண்டு வந்து கரை சேர்த்து விடும், அதை யாராவது எடுப்பாங்க. நாம் என்ன செஞ்சோம்? அல்கைத்து அலைக்கு மஹப்பத்தம் மின்னி வலிதுஸ்னா அலா ஐனி, நான் என் சார்பாக அந்த ஃபிரௌனுக்கும் ஆசியாவுக்கும் ஒரு முஹப்பத்தை நான் போட்டேன். வலிதுஸ்னா அலா ஐனி, என்னுடைய கண் முன்னாலே என்னுடைய கவனிப்பிலேயே அவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டும். வலிதுஸ்னா அலா ஐனின்னு சொன்னால் நல்ல தர்பியத்து பெறணுங்கிறதுக்காக வேண்டி நான் அவர்களுக்கு கல்பில முஹப்பத்தை போட்டேன். எந்த வருஷம் அப்படின்னு சொன்னால் ஆண் குழந்தை பிறந்தான் அவன் ஆட்சிக்கு வந்துடுவானோ, நமக்கு எதிரியாக வந்து நிற்பானோன்னு சொல்லி பிறக்கக்கூடிய எல்லா ஆண்களையும் கொன்று குவித்து கொண்டிருந்த பல நூற்றுக்கணக்கான ஆண் குழந்தைகள் கொன்று குவிக்கப்பட்ட ஒரு வரலாற்றின் நடுவிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். இது ஒரு ஆணு தான். ஆனால் அந்த ஆணை வெட்டுறதுக்கு மனசில்லை, அவ்வளவு அழகாக இருக்குது, எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் வளர்த்தாங்க. இது வளர்ந்தது எங்கே? ஃபிரௌனுடைய வீட்டில். பால் குடிக்கிற காலம் வரை, ஏனென்றால் தகப்பன் இல்லாத யத்தீம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் யத்தீமாகத்தான் அல்லாஹ் படைத்தான். இந்த யத்தீமா படைக்கிறது நுபுவத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். நபியாக இருக்கக்கூடியவர்களை யத்தீமாக ஆக்கி எல்லா வசதிகளையும் அல்லாஹ் தன் சார்பாக செய்து கொடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விழும்போது தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. தந்தையும் இறந்துட்டாங்க, தாயும் இறந்துட்டாங்க. காரணம் சொல்லப்படுகிறது, இறந்த உடனே அபி அபி அத்தா அத்தான்னு சொல்லாத, அம்மா அம்மான்னு சொல்லாத, ரப்பி ரப்பின்னு சொல்லு, உனக்கு நான் தான் இருக்கிறேன் என்று ரப்பை சார்ந்தே இருக்க வேண்டும் என்பதனாலே அத்தாவையும் தூக்கிட்டான், அம்மாவையும் தூக்கிட்டான். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா முழு யத்தீமாக இருந்தார்கள். ஆதரவுகள் யாருடைய ஆதரவும் இல்லை. ஹலீமத்து சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பால் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் பால் கொடுத்தார்கள் என்பதை விட நபி அவர்கள் அந்த பாலுக்கான ஏற்பாட்டை நபி அவர்களால் தான் கிடைத்தது, பரக்கத்து ஏற்பட்டது. அவர்களுடைய மார்பகத்திலே ஒரு பக்கத்திலே
பால் சுரப்பதில்லை. ஆனால் நபி அவர்கள் எந்த பக்கத்தில் பால் குடிப்பார்களோ அந்த மார்பகம் புடைத்து அவர்களுக்கு பாலை தந்தது, மற்றவர்களுக்கும் பாலை தந்தது என்று சொன்னால் அல்லாஹ் பாலை போட்டுகிறான், அல்லாஹ் பாலை கொடுத்தான். அபூ தாலிபுடைய வீட்டிலே வளர்ந்தார்கள். அபூ தாலிபுக்கு நிறைய மக்கள், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறதுங்கிறது பெரிய சிரமமாக இருந்துச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே அவர்களுடைய பொறுப்பிலே வந்ததற்கு பின்னால் அவர்களுடைய உணவு தஸ்தர்கான் இருக்குதே, பரக்கத்தை அல்லாஹ் தந்தான். ஒருத்தர் 2 பேர் சாப்பிட்டுட்டு இருந்த இடம் 5-10 பேர் சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துல 25 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை தந்தான். அதுக்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எனவே நபி அவர்கள் மூலம் மற்றவர்கள் பலனடைந்தார்களே தவிர யாரின் மூலமாகவும் நபி அவர்கள் பலனடைய வேண்டாம். யாரும் ஓதி கொடுத்து உஸ்தாதாக ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் நபி அவர்களை விட அந்த உஸ்தாது உயர்ந்தவராக ஆகிவிடுவார். எனவே உஸ்தாது நான் தான், உணவை கொடுப்பவன் நான் தான், வளர்க்கின்றவன் நான் தான், போஷிப்பவன் நான் தான், கற்றுக் கொடுக்கின்ற உஸ்தாது நான் தான். எல்லா வகையிலும் முழு பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் முழுமையாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பால் கொடுத்தது அவங்க தாய் தான். அந்த தாய் பால் கொடுத்தாலும் அதுக்குள்ளே பாருங்கள் அல்லாஹ்வுடைய வேலை, அதுக்குள்ளே கூலி ஒரு நாளைக்கு 1 தீனார்னு கணக்கு போட்டு ஃபிரௌனுடைய ஆளுகளை வச்சே கொடுக்க வச்சுட்டான் அல்லாஹ். அப்போ யாருமே பால் கொடுக்கல, பால் கொடுத்தது அல்லாஹ்வின் மூலமாக. தாய் தான் பால் கொடுத்தது. ஆனால் நீங்கள் நாளைக்கு வந்து நான் தான் பால் கொடுத்தேன்னு சொல்லிடக்கூடாது. முழு பொறுப்பு என்னுடையது. அந்த பாலுக்கான காசையும் அல்லாஹ்வே கொடுத்து விட்டான். 2 வயசு பால் குடி பருவம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு பின்னால் தவிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை, அந்த தவிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை இதுதான் ஃபிரௌனை அடக்கி தாழ்த்தி அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடுங்குகின்ற குழந்தை இந்த குழந்தை தான். ஆனால் அவனுக்கு தெரியலை. திடீரென்று ஒரு நாள் குழந்தை தவிழ்ந்து தவிழ்ந்து வருது, கையில் என்னத்தையும் ஒன்று வச்சிருக்குது, ஓங்கி அடிச்சுது மண்டையில். ஒரு ரிவாயத்தில் இப்படி வருது, கன்னத்தை சேர்த்து ஓங்கி அற விட்டுச்சு. பட்டுன்னு அந்த குழந்தை அரைஞ்சி தலையில் அடி விழுந்த உடனே தாடியை பிடிச்சி இழுத்துச்சு. இதெல்லாம் ஒரு குழந்தை தவிழ்ந்து கொண்டு நடக்கக்கூடிய இல்லை, தவழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தை இந்த வேலையை செஞ்ச உடனே டக்குன்னு அவனுடைய மைண்டு வேறு எங்கேயோ போச்சு. ஓ, இது குழந்தை செய்கிற வேலை அல்லவே, இது தாடியை பிடிச்சி எடுத்து கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டானே பையன், இது விவரமான ஆளாக தெரியுது, இவன் தான் நமக்கு எவனா எதிரியாக வருவானோ, கொலை செஞ்சிடலாமா என்று மனசில் ஒரு தோணல் வந்துச்சு அவனுக்கு. அப்படி தோணிய இந்த சமயத்தில் மனைவி வீட்டை சொல்கிறான், ஆசியா என்ன இது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு குழந்தை தவிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தை இப்படி அடிக்குதன்னைய, இதுதான் நாம் நினச்ச மாதிரி சந்தேகப்படுற மாதிரி இந்த குழந்தையாக தான் இருக்குமோ. சாச்சா என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, இந்த அம்மா குழந்தையா இப்படி நம்மள்கிட்டயே வளர்ந்துட்டு இருக்குது, நம்ம அந்த மாதிரியே செய்யும், அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. சரி, ஒரு பரீட்சை வைக்கலாம். குழந்தையாக இருந்துச்சுன்னு சொன்னால் குழந்தைகள் வெளிச்சத்தை பார்த்து முன்னோக்கி செல்லும். குழந்தை தானே தவிழ்ந்துட்டுருக்கு. நெருப்பு, ஒரு தாம்பூலத்தில் ஒரு நெருப்பு, இன்னொரு தட்டத்தில் பெரிய தட்டத்தில் மாணிக்கம், வைரம், வைடூரியம், விலை உயர்ந்த பொருள். விவரம் உள்ளவனாக இருந்தால் இந்த வைரம், மாணிக்கம், மரகதம் இந்த மாதிரி மினுமினு இமிட்டேஷனோடு இருக்குதே, அதை பார்த்து தான் போகும் விவரம் உள்ளவனாக இருந்தால். விவரமில்லாத குழந்தையாக இருந்தால் நெருப்பை பார்த்து போகும். உண்மையிலேயே குழந்தைத்தன்மை இருக்கிறதா இல்லையா டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2ஐயும் வச்சாச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வைரம் வைடூரியமெல்லாம் இருக்குது மின்னுதல்ல, அந்த பங்கு கை போச்சு. போன உடனே டக்குன்னு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த கையை தட்டி விட்டாங்க. தீ எரிஞ்சிட்ருக்கிற கங்கு இருக்கக்கூடிய அந்த தாம்பூலம் இருக்குது, அந்த பக்கமாக கையை திருப்பி விட்டாங்க. அதிலிருந்து ஒரு துண்டு, ஒரு நெருப்பு துண்டை எடுத்து தன்னுடைய வாயில் போட்டுருச்சு. வாயில் போட்டத உடனே அப்போ தான் தெரிஞ்சது இது குழந்தை தான். சந்தேகம் தெளிஞ்சிருச்சு. இது ஒரு சம்பவம், கயிறு இருக்கட்டும். இப்போது வாயில் போட்டதுக்கு பின்னால் நாக்கை அது பதம் பார்த்து விட்டது. அந்த நெருப்பு கங்கு சுட்ட காரணத்தினாலே பேசுகிற போது ஒரு வகையான ஒரு திக்கல் அவர்களுடைய நாவிலே இருந்தது. அதை நீக்குவாயாகன்னு அல்லாட்ட கேட்டாங்க.
வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி, என்னுடைய நாவிலிருந்து ஒரு முடிச்சை, அதாவது திக்கலை நீக்குவாயாக. துவா கேட்டாங்க, அது போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் கூட பெரிய பெரிய இடங்களில் போகணும், பேசணும், பிரசங்கி பண்ணணும், அப்படி அதுக்கு வேறு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்ட்டு அவங்களாக நினச்சி வஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி, யா அல்லாஹ் என்னுடைய நாவல் வருகின்ற வார்த்தைகளை மக்கள் விளங்கும் அளவுக்கு என்னுடைய அந்த முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக. என்னுடைய குடும்பத்தில் எனக்கு ஒரு உதவியாளரை ஏற்படுத்துவாயாக. வசீர்னு சொன்னால் பக்கத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரின்னு வைக்கலாம், அல்லது பர்சனல் பிஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போது யாராவது ஒருத்தர் வளர்கிற மாதிரி என்னுடைய மெய்காப்பாளனை போல என்னுடனேயே இருக்கக்கூடிய ஒரு ஆளை ஏற்படுத்துவாயாக. அதுக்கு பின்னால் ஹாரூன் அஹி, என்னுடைய அண்ணனாகிய ஹாரூன், 3 வயசு 4 வயசு அதிகம் அவங்களுக்கு. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை யா அல்லாஹ் எனக்கு நீ துணையாக நீ தருவாயாக. உஷ்துது பிஹி அஸ்ரி, அவரின் மூலமாக என்னுடைய சுமைகள் லேசாகுவதற்காக வேண்டி அவரை என்னுடன் சேர்த்து விடுவாயாக. வஅஷ்ரிகுஹு ஃபீ அம்ரி, சன்மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் விஷயத்திலே, நுபுவத்தினுடைய இல்மை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லும் விஷயத்திலே அவரை எனக்கு கூட்டாக ஆக்குவாயாக. அப்படி ஆக்கும்போது கை நுஸப்பிஹக கஸீரன், அதிகமாக உன்னை துதிப்பதற்கும், வனதுகுரக கஸீரா, உன்னை நினைவு கூறுவதற்கும் இது ஏதுவாக இருக்கும் என்று கேட்டார்கள். அதே போன்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தந்தான். இந்த துவா அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ்வுடைய வார்த்தையே சொல்லுது, கது ஊத்தி தசூலக யா மூசா, உன்னுடைய துவாவை மூசாவே கபூல் செய்யப்பட்டது என்று. அதனால தான் ஏதாவது ஒரு விஷயத்தை விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பரீட்சைக்கு அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது, அல்லது ஏதாவது கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது, சில விஷயங்களை உள்வாங்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா இந்த ஆயத்தை 3 தடவை ஓதிக்கிட்டு நாம் விஷயத்தை கிரகிச்சோம்னா நம்முடைய உள்ளத்திலே அது பதிந்து விடும், உள்வாங்கி கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு துவா தான் இது. பரீட்சைக்கு போகும்போது அல்லது வேறு ஏதாவது சிரமமான நேரங்களில் இது மாதிரி கேட்டுக்கிட்டோம்னா இதில் 3 அம்சம் இருக்குது. ஒன்று, மனசுக்கு தெளிவு வேணும். ஒன்று காரியங்கள் லேசாகணும். கஷ்டமான காரியமாக இருந்தால் கஷ்டத்தை லேசாக்கித்தாடா அல்லா அப்படின்னு சொல்லி, இது மக்பூலான துவா, நபியால் சொல்லப்பட்டு கேட்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நபி அல்லாஹ்வால் அறிவிக்கப்பட்ட ஒரு துவா என்பதனால் இந்த துவாவை நம்முடைய துவாக்களில் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். இது மக்பூலான துவா என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா மக்பூலான நல்லடியார்களுடைய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்ப்பானாக. ربنا تقبل دعاءنا وصلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا إنك على كل شيء قدير. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.